ஒரு பக்கம் எஸ்ஐடி விசாரணை தடை கோரி மனு தாக்கல் செய்துவிட்டு மறுபுறம் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறார் விஜய் தரப்பு தாவேகா. ஏன் சிபிஐ விசாரிக்கணும்? லாஜிக்கா பேசும். விஜய் தரப்புல இருந்து என்ன பதில் வரும்? நீங்கள் மாநில காவல்துறை, திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இதை விசாரித்தால் அதில் நீதி கிடைக்காது அப்படின்னு ஒருவேளை விஜய் தரப்பு நினைக்கக்கூடும். ஏன்னா திமுகவை விஜய் எதிர்க்கிறார். கரெக்ட் தானே? சரி, இப்போ உங்க நொன்ன விஜய் பாஜகவை எதிர்க்கிறார்ல, திமுகவாவது அரசியல் எதிரி, பாஜக யாரு? கொள்கை எதிரி. அப்ப பிரதான எதிரி விஜய்க்கு திமுகவா பாஜகவா? பாஜக. இப்படின்னு உருட்டுனது யாரு? நாங்க இல்ல, நீங்க தான் உருட்டுனீங்க. பாஜக பிரதான எதிரியா விஜய். ஏன்னா அவர் யாரு? விஜய் இல்ல, ஜோசப் விஜய். சொன்னது யாரு? பாஜக. அப்ப பாஜக விஜய் பழி வாங்க காத்திருக்கும் தானே? அதான ஃபேக்ட். அப்ப சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டால் பாஜக பழி வாங்குமா? பழி வாங்காதா? தாவேகா சொல்லுது பழி வாங்காது. ஏன் வாங்காது? ஏன்னா நாங்க தான் ரகசியமா கூட்டணி வச்சிட்டோம்ல, நாங்க தான் சரண்டர் ஆயிட்டோம்ல. மாநில காவல்துறை பழி வாங்கும்னா சிபிஐயும் பழி வாங்கணும். சிபிஐ பழி வாங்காதுன்னா இல்ல சிபிஐ நேர்மையா விசாரிக்கும். அப்போ வடநாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்பக்கூடிய நீங்க தமிழ்நாட்டு அதிகாரிகளை கொஞ்சப்படுத்துறீங்க. அப்ப தமிழ்நாட்டு அதிகாரிகள் நேர்மையற்றவர்களா? இல்ல தமிழ்நாட்டு போலீஸ் நேர்மையானவங்க தான். ஆனா அரசியல் அழுத்தத்திற்கு ஒருவேளை அவர்கள் பணியக்கூடும். அப்ப வட இந்திய அதிகாரிகள் பணிய மாட்டானா? சிபிஐ ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ தெரிந்தே சிபிஐ கேட்கிறார்கள். ஏன்னா சிபிஐனா பிரச்சனை இல்ல, நம்ம பாத்துக்கலாம்.